ஏசாயா 45ஆம் அதிகாரம். சில வசனங்கள். மண்ணுலகின் அனைத்து எல்லை நாட்டோரே, என்னிடம் திரும்பி வாருங்கள், விடுதலை பெறுங்கள். ஏனெனில் நானே இறைவன், என்னையன்றி வேறு எவரும் இல்லை. இந்த வார்த்தைகளிலே நாம் கவனிக்க வேண்டியது, எல்லா நாட்டினருக்கும் கடவுள் ஒரே ஒரு கடவுள்தான் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றும் ஆதி முதல் கடவுளுடைய தூதர்களாக இந்த உலகிற்கு வந்தவர்கள் தெய்வங்களாக போற்றப்பட்டிருக்கின்றனர். அவரவர் பணி என்னவோ அதுவே இந்நாள் வரை தெய்வங்கள் செய்கின்றனர். குறிப்பாக போர் புரிதலுக்கு என சில தெய்வங்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டது. அதற்கென வேலைகளுக்கு மட்டும் அது அனுமதிக்கப்படுகிறது. பாவ மன்னிப்புக்கு என்று அனுப்பப்பட்ட தெய்வம் பாவ மன்னிப்புக்கு உண்டான இந்த வேலையை மட்டும் செய்கின்றது. அதுபோன்று மனிதர்களை அன்றாட வழிநடத்துதல் என்று நியமிக்கப்படுகிற தெய்வங்கள் அதன் வேலையை அது செய்கின்றது. மரணத்தை விளைவிக்க நியமிக்கப்படுகிற தெய்வங்கள் அதன் வேலையை அதன் செய்கின்றது. இவ்வாறாக அதன் வேலையை கடவுளுடைய தூதர்கள் என்று பூமிக்கு அனுப்பப்பட்ட தெய்வங்கள் செய்கின்றார்கள். ஆகவே கடவுள் ஒருவர்தான். ஆனால் அவருடைய பணிக்காக நியமிக்கப்பட்ட தூதர்கள் அநேகர். தூதர்களை நாம் தெய்வங்களாக நாம் போற்றுகிறோம். நாம் நம்முடைய வேலை என்னவோ அதை நாம் இந்த உலக பணிக்காக கடவுள் நம்மை படைத்து பூமியிலே வைத்திருக்கிறார். நம்முடைய வேலை என்னவோ அதை நாம் செய்வதிலே கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தவருடைய வேலை என்ன, அடுத்தவர் என்ன செய்கின்றார், எங்கே போகின்றார் என்று சிந்திப்பதும் கவனிப்பதும் நம்முடைய வேலை அல்ல. நம்முடைய வேலையை மட்டும் நாம் கவனமாக நாம் கடவுள் கொடுத்த பணியை என்னவோ அதை நாம் செய்ய வேண்டும். இவ்வாறாக அவருடைய பணியிலே கவனமாக இருப்பது தான் இறைவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், தூதர்கள் என்று போற்றப்படுகிறார்கள். ஆக எல்லாருக்குமே கடவுள் என்பவர் ஒருவர்தான். அவரை யாரும் கண்டதில்லை. உதாரணமாக நாம் சாப்பிடுகிறோம், நாம் தான் சாப்பிடுகிறோம். நாம் தண்ணீர் குடிக்கிறோம், நாம் தான் தண்ணீர் குடிக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவர் தண்ணீர் குடித்தார் என்ற அர்த்தம் அல்ல. பக்கத்தில் இருக்கிறவர் சாப்பிட்டார் என்ற அர்த்தம் அல்ல. நாம் சாப்பிட்டால் நாம் தான் சாப்பிடுகிறோம் என்ற அர்த்தம். அதுபோன்று தான் கடவுள் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் என்ற எண்ணம் நமக்கு இருக்கும். கடவுளுக்கு மகிமை உண்டாகும். ஆமென்.